வேலு சக்தியை ரூமுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு. "என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. "இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ளே அப்படியே தடுக்கணுன்னே ஒரு பாட்டில் இருக்குது. "என்ன இங்கே பாட்டில்லாம் இருக்குது, குடு குடு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. "என்ன என்ன பண்ண போகிறீங்க, குடிக்க போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. "அதுக்காக தானே பாட்டில் எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாம், என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க?" அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. "அதுவா ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட பொய் சொன்னதுனால தான் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அதையே நம்ம உண்மையாக்கிடலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது" அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. "என்ன சக்தி, ஏன் சக்தி நீ இப்படி கோவப்படுற? உன்னை நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ கொடுத்திய இந்த பாட்டிலில் ஒன்றுமே இல்லை, வெறும் காலி பாட்டில் தான். உனக்கு ஒன்று தெரியுமா? இது ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, இங்கே வந்துட்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கு. அது காலி பாட்டில்" அப்படின்னு சொல்கிறாரு. "எனக்கு எதுக்கு இந்த பாட்டில்? எனக்கு பிடிச்ச பொண்ணு என் கண் எதிர்க்க இருக்கிறது, அதுவே எனக்கு ஒரு கிக்கு தான்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சக்தி பார்க்குறாங்க. "எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சக்தி, நீ தான் எனக்கு எல்லாமே தெரியுமா? உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே ஒரு அவ்வளோ சந்தோஷம்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சக்தி பார்க்குறாங்க, எதுவுமே பேசல. அதுக்குள்ளே டோரை யாரோ தட்டுறாங்க. அப்படியே பார்க்குறாரு வேலு. "நீங்கள் போய் திறக்கிறீங்களா, இல்லை நான் போய் திறக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. "இரு இரு நானே ஓப்பன் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாரு. "இங்கே இங்கே கீழே இருக்கேன், கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு குட்டையாக ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. "என்ன என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு. "ஒன்றும் இல்லை, நான் ஒரு ரூம் பாய், உங்களுக்கு எதாவது க்ளீன் பண்ணுமா, எதாவது வேலை இருக்கா?" "ஆமாம் ஆமாம், அந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருக்கு, அதை க்ளீன் பண்ணு" அப்படின்னு சொல்கிறாரு. வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணோடனே "உங்களுக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் பாய் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. சக்தி போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே வேலு பார்க்குறாரு. "ஐயையோ, இதை மறந்துட்டோமே, வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, சக்திக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோன்னு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு வேலு. "நீ முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. "ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லை, பசிலாம் இல்லை" அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. "அப்படிலாம் சொல்லாத சக்தி, உனக்கு பசினா நான் தாங்குவேனா? ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ இங்கேயே ரூமில் இரு, நான் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஆனால் ஒன்று சக்தி, யாராவது கதவை தட்டுறாங்கன்னு நீ டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிடவே கூடாது. நான் தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீ டோரை ஓப்பன் பண்ணணும்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லா கெடுதலும் செய்வீங்க, வேறு யாருமே எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டுருக்காங்க. "சரி, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன்" போயிட்டு வாங்கிட்டு வராரு. வந்தவொடனே சொல்கிறாங்க, "சரி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க சக்தி. போயிட்டு அப்படியே டேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு தண்ணி மேலே ஃபுல்லாக கொட்டிடுச்சு. "ஐயோ" அப்படின்னு கத்துறாங்க. "என்னாச்சு சக்தி, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வேலு ஓடி வராரு. "இல்லை, தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படியே பார்க்குறாரு. அப்படியே சக்தியும் பார்க்குறாங்க. "சக்தி, இப்போ நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. "நீ வெக்கப்பட்டு சிரிக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்க சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே கிட்ட போகிறாரு. "இருங்க இருங்க நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சரி இருங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே "ஏசி போடலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி நானே போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலு போயிட்டு ஏசி போடுறாரு. ஏசி போடும்போது அப்படியே கரண்ட் ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டாரு. "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. சக்தி எழுந்துக்கவே இல்லை. அதுக்குள்ளே ரூம் பாய் ஓடி வராங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, இங்கே அந்த அந்த சுவிட்சில் வந்து ஷாக் அடிச்சிச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "மூச்சு காற்று கொடுத்து காப்பாற்றுமா" அப்படின்னு ரூம் பாய் சொல்கிறாரு.